பார்த்த அதே கொஷின் பேப்பரில் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஓர் ஏரி, ஒரு ஏரி, ஓர் ஏரி, ஓர் ஆறு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஓர் கடல், ஒரு கடல், ஓர் இரு கடல், ஒன்று கடல். ஓர் வச்சு அஃது வச்சும் நிறைய கன்ஃபியூஷனாக ஒரு கொஷின் கேட்பாங்க. இது சந்திப்பிழையிலையும் கேட்பாங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்? இதுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னா, இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து, அதாவது ஏரி, ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து, 12ல் வர ஒரு எழுத்து. அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே அந்த எக்ஸாம்பிள் அடுத்து பாருங்கள். கன்றது உயிர்மை எழுத்து, அப்போ ஓர் எங்கே வரும்? உயிர் எழுத்து முன்னாடி வந்துச்சுன்னா ஓர் வரும். உயிர்மை எழுத்து முன்னாடி எழுந்துச்சு அப்படின்னா அது ஒரு வரும். ஆனால் இதுவே உயர்திணைக்கு இந்த ஒருங்கிற கான்செப்ட் பொருந்தாது. நம்ம பொதுவாக கதை சொல்லும்போது ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு சொல்லுவோம். இதுக்கான சந்திப்பிழைப்படி இது எல்லாமே தப்பு. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஓர் ஊரில் தான் வரும். ஏன்னா இது உங்களுக்கு உயிர்மை எழுத்து. ஓர் ஊரில், இந்த இடத்துல ஓர் ஊரில் வருமா? ராஜா ஒருவர் இருந்தார், அப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர இந்த மாதிரி சொல்லாது. ஏன்னா ராஜாங்கிறது உயர்திணையை குறிக்கும்.